हज़रत बिलाल रज़ी अल्लाह ताला, जैसा कि उन्होंने गुलाम थे। अनंदानम विद्यादानम अदपरम अन्नेन षडिका तृप्तिः यावत् जीवतिरप्रजा அப்படின்னு வாக்கியம். அன்பே பிரதானம்னு பைபிள் சொல்லுது. அன்பு தான் எல்லாத்துக்கும் முக்கியம். பிதா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததுனால நம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அன்பு கூர்ந்தனா தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். குர்ஆன்ல சொல்றான், வஅதஸிமு ஃபி ஹப்லில்லாஹி ஸமீஆ, ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி கொள்ளுங்கள். அன்பு பற்றுப்பாதத்தோடு இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளுக்காக மற்றதுக்காக அடிச்சு சண்டை போடும். சமாதானம் செய்கிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான் என்று பைபிள் சொல்லுது. யாரெல்லாம் சமாதானம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய புத்திரன் என்ற, அதாவது தேவனுடைய பிள்ளை என்ற இடத்துக்கு வராங்க. இன்றைக்கி பாசிப்பட்டினம் தர்காவில் 18 ஜாதிக்காரனுக்கு மண்டபடி இருக்குது. இன்றைக்கி வன்னியர் படையாச்சி கொடியேற்றுறாங்க. அவங்களுடைய செலவில் மறவர்கள் சந்தனம் கொடுக்கிட்டு வர்றாங்க. இப்படி பல்லர்கள் பழையர்கள் அனைத்து மதத்தினரும் மனத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. இதே மாதிரி மெட்ராஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காட்டில் முஸ்லீம் சந்தனம் கொடுத்து நடத்துகிறாங்க. செம்பாச்சி பள்ளியில் இந்து மீனவர்கள் சந்தனம் கொடுத்து நடத்துகிறாங்க. கடவுள் காண முடியாது, அவர் நித்தியமானவர். காணப்படுறதெல்லாம் கடவுள் இல்லை. மத நல்லிணக்கங்கிறது அமைதியாக அவங்கவுங்க இறைவனை வழிபட்டுட்டு இருந்தாலே ஒன்றும் பிரச்சனையே இருக்கும். எல்லா மதமும் பைபிளோ குர்ஆனோ கீதையோ எல்லாமே சொல்கிறது ஒரே கருத்து தான்.